உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் மற்றும் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டத்தில் பயிர் செய்கிறவங்களுக்கானது. சரிங்களா? இப்போ பயிர்களுடைய வளர்ச்சி, வீட்டில் இருக்க செடிகளுடைய வளர்ச்சியை வச்சு என்ன சத்து குறைபாடு இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன சத்து குறைபாடு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் இந்த பதிவு. சரிங்களா? நம்ம அடிப்படையாக சொல்கிறது 3 சத்துக்கள் தான். ஒன்று தழை சத்து, மணி சத்து, இன்னொன்று சாம்பல் சத்து. சரிங்களா? தழை சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களுடைய புதிய தழை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கிளைகள் வருது இல்லைங்களா, அந்த புதிய துளிர்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்காது. முதல் விஷயம். ரெண்டாவது, அந்த புது துளிர்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா வெளிர்ந்து பச்சை நிறத்தில் இருக்கும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். அதையுமே நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். முழுமையான வளர்ச்சி இருக்காது, வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த செடிகளுடைய தண்டுகள் பார்த்திங்கன்னா வாலிபமாக நல்ல சைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தழை சத்தினுடைய குறைபாடு. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தழைச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது மணிச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் குறைபாடு. இந்த மணிச்சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பயிர்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி இருக்காது. அப்படியே வளர்ச்சி இருந்தால் கூட சீரான வளர்ச்சியே இல்லாமல் நம்ம நிலத்திலலாம் பார்த்திங்கன்னா நெல் வயலில் பார்க்கும்போது பயிர்கள் பார்த்திங்கன்னா திட்டாக இருக்கும். ஒரு இடத்துல நல்லா வளர்ந்துருக்கும், ஒரு இடத்துல குறைபாடாக வளர்ந்துருக்கும், ஒரு இடத்துல கதிர் வந்திருக்கும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கதிர் வராமல் இருக்கும், ஒரு இடத்துல கிளைப்பு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கிளைப்பு கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த மணிச்சத்து முழுக்க பார்த்திங்கன்னா வேர்னுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? அப்போ அந்த வேர் வளர்ச்சி தடைப்படும் போது மேல் பாகத்துக்குடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா பயிர்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணிச்சத்தினுடைய குறைபாடு. சரிங்களா? இப்போ மணிச்சத்து குறைபாடு இருக்குன்னா பயிர்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்றதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இருக்கக்கூடியது சாம்பல் சத்து. சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாஷ். சரிங்களா? அந்த பொட்டாஷ் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இலையினுடைய நுனி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுருண்டு இருக்கும். இந்த இலை நுனிகள்லாம் பார்த்திங்கன்னா, துளிர் நுனிகள்லாம் பார்த்திங்கன்னா கருகள் மாதிரி இருக்கும். கருப்பாக கருகள் மாதிரி ஏற்படும். சரிங்களா? அந்த கருகள் மாதிரி இருந்துச்சுனாலும் அது மாதிரி இருக்கும். சாம்பல் சத்து கம்மியாக இருக்கிற செடிகள்லேருந்து கிளைக்கக்கூடிய காய்களோ பூக்களோ பழங்களோ பார்த்திங்கன்னா நீங்கள் உணவுக்கு பயன்படுத்துமோ அதில் சுவை போதுமான அளவு சுவை எதிர்பார்த்த அளவு இருக்காது. சரிங்களா? அதை வைத்தும் பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து குறைபாடு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த 3 தான் சத்து குறைபாடு என்னென்ன இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. சரிங்களா? இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான தீர்வு. இப்போ இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா எளிமையான தீர்வு. இப்போ நான் என்ன பயன்படுத்திகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாமிர்தம் மட்டும்தான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஜீவாமிர்தம் நீங்கள் இலை வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், தெளிப்பு கொடுக்கலாம். இலை வழி தெளிப்பு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இலை வழியிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜீவாமிர்தத்தை தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். வேறு வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணால் தண்ணீர் கலந்து விடலாம். இதில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லா சத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீவாமிர்தத்தில் இருக்குது. சரிங்களா? அதை தாண்டி உரங்களில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மண்புழு உரத்தில் எல்லா சத்துமே இருக்குது. தழை சத்து இருக்குது, மணி சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, கரிம சத்துன்னு சொல்லக்கூடிய கரிம சத்து, கார்பன், இயற்கையான கார்பன் சத்துமே அதில் இருக்குது. அதெல்லாம் அதையுமே நீங்கள் போடலாம். தொழு உரம், மாட்டு எருவும் போடலாம், ஆட்டு எருவும் போடலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருக்குது. சரிங்களா? அதை விட்டிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. சரிங்களா? வேம்பு புண்ணாக்குலேயும் பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் வேப்பம் புண்ணாக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படும், சத்துக்காகவும் பயன்படும். அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்தணும். அதிகமான அளவு நீங்கள் நேரடியாக பரிந்துரை பண்ணி பயன்படுத்த முடியாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு கரைசல் பயன்படுத்துவோம். சரிங்களா? புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ புண்ணாக்கு, 2 கிலோ வெல்லம், அது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலக்கி மூடி வச்சிடணும். 4 நாட்கள் அது ஊறிக்கிட்டு இருக்கணும். காலையில் சாயந்தரம் இதை என்ன பண்ணணும், கலக்கி விடணும். 4 நாட்கள் கழித்து இதை என்ன பண்ணலாம், அப்படியே நல்லா கலக்கி 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்ரு அப்படின்னு கணக்கு எடுத்து, அளவு இதுதான், 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்ரு, ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் இதோடைய கலவை எடுத்து
வளர்ந்த மரத்துக்கு 20 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் 15 நாள் இடைவெளி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காய்ப்பு நல்லா வரும். புதிய கிளைகள் வந்து புதிய துளிர்கள் வந்து நல்லா வரும். மரம் வந்து காய் வைக்கிறதுனுடைய அளவு, காயினோட தன்மை, சுவையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். சரிங்களா? அந்த 3 சத்துமே இது மூலிமா கிடச்சிருக்கு. நான் இதை நம்ம அனுபவத்தில் இந்த முறையை தான் பயன்படுத்திகிட்ருக்கேன். நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இது மாதிரி டிப்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.